யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியிலே சந்தித்திருக்கிறோம். தலைப்பு பகுதியில் என்ன விடயம் கதைக்க போகிறோம் என்றால், இது ஒரு விழிப்புணர்வு தலைப்பாக தான் இருக்க போகிறது. குறிப்பாக இந்த அண்மைய நாட்களிலே இந்த நீர்நிலைகளிலே ஏற்படக்கூடிய விபத்துகள், அது விபத்துகள் என்பதை தாண்டி பாரிய அளவிலே மரணங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய இளம் சந்ததிகள் இந்த நீர்நிலைகளுக்குள்ளே மூழ்கி உயிர்களை பறிகொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கடந்த காலங்கள் எல்லாமே இந்த மழை காலங்களிலே நீர்நிலைகள் நிரம்பி வழியும் காலங்களிலே தான் இந்த நீர்நிலை சார்ந்த விபத்துக்கள் இருக்கிறது. கடலிலே மூழ்கி உயிரிழப்பது, அல்லது இந்த கடல் கொந்தளிப்பான தருணங்களிலே கடல்களிலே காணாமல் போவது, ஆறுகளிலே மூழ்கி உயிரிழப்பது, குளங்களிலே மூழ்கி உயிரிழப்பது. ஆனால் இப்போது இந்த ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த கோடை காலம், வெயிலுடைய அகோரம் காரணமாக அனைவரும் குளிர்மையை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த காலங்களிலே விடுமுறை நாட்களிலே குளிப்பதற்காக நீர்நிலைகளை நோக்கி செல்லும் போது அந்த இடங்களிலே அநியாயமாக எங்களுடைய பிள்ளைகளுடைய உயிர்கள் பறிபோய் கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்கு கவலை தரக்கூடிய விடயமாக இருக்கிறது. கடந்த 2 வாரங்களை எடுத்து நோக்கி பார்த்தாலே இந்த நீர்நிலைகளிலே பறிகொடுக்கக்கூடிய உயிர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது. அண்மையிலே இந்த தந்தையும் 3 மகன்களும் சென்று 3 மகன்கள் இந்த நீரிலே மூழ்கி உயிரிழந்திருக்கிறார்கள். அதே போல அண்மையிலே இந்த ஒரே குடும்பமாக குளிக்க சென்று 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 8 பேர் காணாமல் போய் 20 உயிர் தப்பி மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சுன்னாகத்தை சேர்ந்த மாணவன் ஒருவர் நேற்றைய தினம் கழனி கங்கையிலே நீராடிய நேரத்திலேயும் உயிரிழந்திருக்கிறார். அதே போல கீரிமலை கடலிலே நீராடியவர் உயிரிழந்திருக்கிறார். அதே போல புதுக்குடியிருப்பிலே பேராற்றிலே நீராடி இருக்கக்கூடியவர் உயிரிழந்திருக்கிறார்கள். மற்றும் தொடர்ச்சியாக இந்த நீர்நிலை விபத்துக்கள் எங்களுடைய பிரதேசங்களிலுமே அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. எனவே இந்த நீர்நிலை விபத்துக்களிலிருந்து எங்களை பாதுகாக்க அல்லது விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய தேவை எல்லோருக்குமே இருக்கிறது. ஆழம் அறியாமல் காலை விடாது என்று கூறுவார்கள். எனவே இன்றைய காலங்களிலே எந்த விடயமாக இருந்தாலும் நாங்கள் ஒரு ஆழத்தை அல்லது அந்த இடத்தினுடைய நிலைமையை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் தகவல்களை ஆராய்ந்த பிறகுதான் இயங்க வேண்டும். நல்ல நீச்சல் தெரிந்தவர்களுக்கு சில இடங்களிலே தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் போகும். பலர் தங்களுடைய நண்பர்கள் நீரிலே மூழ்குவதைக் கண்டு அவர்களை காப்பாற்ற சென்று பலர் நீரிலே உயிரிழந்த பல கதைகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே ஒரு விடயத்தினுடைய ஆழம் அல்லது அந்த விடயத்தை தீர அலசி ஆராயாமல் அல்லது அந்த விடயத்தை அல்லது இந்த பிரதேசத்தை அந்த இடத்தை பற்றி புரிந்து கொள்ளாமல் அந்த இடங்களுக்குள் விஜயம் செய்து உங்களை அதுக்குள்ளே நீங்கள் பழக்கப்படுத்திக் கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்பதை தான் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு கூட பழகும் மனிதர்களே யார் எப்படி இருக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ளாமல் இருக்கும் போது திடீரென ஒரு புது இடங்களுக்கு நாங்கள் போகும்போது நீர்நிலைகளுக்குள் இறங்கும் போதும் அதனுடைய ஆழம் அறியாமல் அதனுடைய உண்மையான தன்மையை அறியாமல் தான் இந்த உயிர்கள் பலி போய் கொண்டிருக்கிறது என்பது ஒரு பக்க விடயமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் நீச்சல் பயிற்சி என்பது எங்களுடைய இலங்கையை பொறுத்தவரை அல்லது குறிப்பாக எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரை நீச்சல் பயிற்சி என்பது மிக குறைவாக இருக்கிறது. அங்கால எங்களுடைய தென்பகுதிகள் மேல் மாகாணங்களிலே பாடசாலைகளிலே நீச்சல் தடாகங்கள் இருக்கும். எங்களுடைய இல்லமை வல்லுநர் போட்டிகளிலே இந்த ஏனைய விளையாட்டுப் போட்டிகள் வைக்கிற மாதிரி மரதனோட்டம் இருக்கட்டும் அல்லது தடகள போட்டிகளாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு போட்டிகள் நடைபெறுவது போல நீச்சல் ஒரு வகை போட்டியாக அங்கே இருக்கிறது. கழகங்களுக்கிடையே இல்லங்களுக்கிடையே அந்த நீச்சல் போட்டி நடத்தப்படும். ஆனால் எங்களுடைய பிரதேசங்களிலே எங்களுடைய பாடசாலைகளில் இந்த நீச்சல் பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது. அல்லது இப்போதுதான் சாடையாக இந்த தனியார் நிறுவனங்கள் தனியார் விடுதிகளிலே நீச்சல் குளங்கள் அமைக்கப்பட்டும் அங்கே மெல்ல மெல்லமாக இந்த நீச்சல் பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பாடசாலைகளிலும் இந்த நீச்சல் தடாகங்கள் உருவாக்கப்பட்டு மாணவர்களுக்கு சிறு வயதிலேயே நீச்சல் தொடர்பான பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும் என்பதால் கட்டாயமானதாகவும் இருக்கிறது. நீச்சல் பற்றிய விழிப்புணர்வு எல்லாமே நீச்சல் பயிற்சிகள் இல்லாமல் நண்பர்கள் குளிக்கிறார்கள் என்பதற்காக தாங்களும் குளிக்க வேண்டும் என்று இந்த நீர்நிலைகளுக்குள் இறங்கித்தான் பல உயிர்கள் பலி போய் கொண்டிருக்கிறார். குறிப்பாக யாழ் மத்திய கல்லூரியிலே இந்த நீச்சல் தடாகம் இருந்து அதனுடைய புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு மீண்டும் ஏதோ ஒரு சில காரணங்களால் அவை தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது. எனவே இது போல பாடசாலைகளிலே இந்த நீச்சல் தடாகங்கள் உருவாக்க வேண்டும். குறிப்பாக இந்த கொழும்பில் இருக்கக்கூடிய பாடசாலைகள் பிரபல பாடசாலைகளை பார்த்தீங்கன்னா நாங்கள் நீச்சல் தடாகம் இருக்கும். மாணவர்களுக்கும் நாங்கள் பாடசாலை முடிஞ்சோம் அல்லது ஏர்லி மார்னிங் போய் நாங்கள் இந்த 6 மணிக்கெல்லாம் போய் கிரிக்கெட் பயிற்சி அல்லது ஏனைய விளையாட்டுகளில் பயிற்சி எடுக்கிறது போல, அல்லது பாடசாலை முடிவடைந்த பிறகு மாலை வேளையில் என்று பயிற்சி எடுப்பது போல நீச்சலுக்கு என்று தனியாக பயிற்சிகள் இருக்கிறது. அங்கே சென்று பயிற்சிகள் எடுக்கிறார்கள். பாடசாலைக்கு முன் பாடசாலைக்கு பின்னாடி பயிற்சிகள் எடுத்த பிறகு வீடுகள் திரும்புகிறார்கள். அதே போல தனியார் நிறுவனங்கள் இந்த நீச்சல் தடாகங்களை உருவாக்கி பயிற்சிகள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கழகங்களுக்கு இடையிலான நீச்சல் போட்டிகள் நடக்கிறது என்றும் பல்வேறு விடயங்கள் இருக்கிறது. வடக்கு கிழக்கு அல்லது எங்களுடைய பிரதேசங்களை பொறுத்தவரை இப்படியான விடயங்கள் மிக குறைவாக இருக்கிறது என்பதுதான் இன்னும் கவலையான விடயமாக இருக்குது. அதிலும் குறிப்பாக இந்த வன்னி பிரதேசங்களுக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய குளங்கள் அங்கே இருக்கக்கூடிய நீர்ச்சுனைகளிலே இந்த சிறு வயது முதல் பெற்றோர் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தும் ஓரளவு நீர் பயிற்சியில் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர் சிறுவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். இருந்தாலும் அதுவும் பாதுகாப்பானது இல்லாதாகவும் அந்த அளவு பெரிய அளவிலே இல்லாமலும் இருக்கு. அதோடு ஒப்பிடும்போது யாழ்ப்பாணத்திலே அப்படியான குளங்கள் என்பதை இங்கு அரிதாக இருக்குது. அப்ப இங்கே சாதாரணமாக நீச்சல் பயிற்சி எடுப்பதே கவலைக்கிடமான விடயமாக இருக்கிறது. எனவே இந்த நீச்சல் பற்றிய விழிப்புணர்வு பிள்ளைகள் மத்தியிலே போய் சேருவது என்பதை தாண்டி பெற்றோர்கள் மத்தியிலே சேர வேண்டும். பிள்ளை இங்கே படிக்கிற காலம் வரைக்கும் நாங்கள் இங்கே நீந்துறதுக்கு இடம் இல்லாமல் அல்லது கடலுக்கு அப்பாவோட போய் வர காலமா இருக்கும். ஆனால் பல்கலைக்கழகங்களுக்கு வெளி மாகாணங்களுக்கு சென்ற பிறகும் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் நீச்சல் பயிற்சி பெற்றவர்கள் எங்களுடைய பிள்ளைகள் அந்த இடங்களுக்கு போய் ஆசைப்படுவார்கள். எனவே நீச்சல் பற்றிய அடிப்படை அறிவு பயிற்சிகளை கொடுக்க வேண்டிய தேவை எங்களுடைய பிரதேசங்கள் இருக்கு. இதுதான் எங்களுடைய பிள்ளைகள் அநியாயமாக இந்த நீர்நிலைகளிலே மூழ்கி உயிரிழந்து போவதை தடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான்
நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கழகங்கள் உருவாக்கப்பட்டு அதற்குள்ளே நீச்சல் பயிற்சியில் வழங்கப்படுகிறது. கட்டண அடிப்படையிலே நீச்சல் பயிற்சியில் வழங்கப்படுகிறது. கிளிநொச்சியிலே கிளிநொச்சி அந்த விளையாட்டு திடலிலே நீச்சல் பயிற்சி கொடுக்கப்படுகிறது. பல்வேறு இடங்களில் இப்போது மெல்ல மெல்லமாக ஆரம்பிக்கப்படுகிறது. அதிலே எங்களுடைய தற்காப்பு கலைகளில் எங்களுடைய பிள்ளைகள் எப்படி ஈடுபடுத்துகிறோம், அதே போல நீச்சலும் ஒரு மிகப்பெரிய தற்காப்பு கலையாகத்தான் இருக்கிறது. எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்வதற்கும் எங்களோடு கூட இருப்பவர்களுக்கு நீர் ஆபத்துகள் இருப்பது அவர்களை பாதுகாப்பதற்குமான விடயமாக நீச்சலும் ஒரு தற்காப்பு கலையாக நாங்கள் கருதி கொள்ளலாம். எனவே இந்த நீச்சல் பற்றிய விழிப்புணர்வு பெற்றோர் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும். பிள்ளைகளுக்கு சிறு வயது முதல் உரிய நீச்சல் பயிற்சி பாதுகாப்பான பயிற்சிவிப்பாளரோடு பாதுகாப்பான முறையிலே வழங்கப்பட வேண்டும். இது ஆண் பெண் என்ற வேறுபாடின்றி அனைத்து பிள்ளைகளுக்கும் இந்த நீச்சல் பயிற்சி கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த தினத்திலே நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக உண்மையிலே இந்த புத்தாண்டு கால பகுதியில அண்மை காலமாக இந்த நீர்நிலைகளிலே ஏற்படக்கூடிய விபத்துகள் அதிகரித்த நிலைமையில் இருந்தாலும் இந்த புத்தாண்டை அண்மித்த காலப்பகுதியில், அதாவது இந்த ஏப்ரல் மாத தொடக்கத்திலே இந்த நீர்நிலை சார்ந்த விபத்துகள் மரணங்களாக மாறி பதிவாகி இருக்கின்ற சம்பவத்தினை காணக்கூடியதாக இருக்கிறது. அண்மையிலே இந்த பத்திரிகை செய்திகளை புரட்டினாலே அதிகமாக இந்த நீரிலே மூழ்கி சாவு என்ற தலைப்புடலோடு பல்வேறு செய்திகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்று தந்தையை காப்பாற்றி சென்ற 3 மகன்கள் உயிரிழந்திருந்தார்கள். அடுத்து சுற்றுலாவிற்காக சென்றிருக்கக்கூடிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 8 பேர் இறந்திருந்தார்கள். தொடர்ந்து நேற்று இன்று என்று சொல்லி இவ்வாறாக இந்த செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இந்த அதிகரித்திருக்கக்கூடிய வெப்பநிலை காரணமாக பொதுமக்கள் இந்த நீர்நிலைகளிலே குளிக்க வேண்டும் அல்லது குளிர்மையை தேடிக்கொள்ள வேண்டும் என்ற விடயங்களிலே அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்திலே இந்த நீர்நிலைகளிலிருந்து குளிக்கும் போது ஏற்படக்கூடிய ஆபத்துகள் தொடர்பாகவும் கட்டாயமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த விபத்துக்கள் மாறி மரணங்களாக மாறி இருக்கக்கூடிய நிலைமையினை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அண்மித்த ஒரு 10 நாட்களுக்குள்ளேயே 20-25 பேருக்கு மேல் இழந்திருக்கிறோம் என்பது பெரிய ஒரு இழப்பாக கருதப்படக்கூடிய விடயமாக இருக்கிறது. எனவே கட்டாயமாக ஒரு பொது இடத்திலே அல்லது ஒரு குளத்திலே ஒரு ஆற்றிலே நீங்கள் போய் குளிக்க போகிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் சிலவேளை நீங்கள் பழகிய சுனைகளிலே இருக்கக்கூடிய உங்கள் ஊரிலே இருக்கக்கூடிய ஆறு போல் உங்கள் இடங்களிலே இருக்கக்கூடிய குளங்கள் போல் கட்டாயமாக அந்த இடங்களும் இருக்கும் என்ற அந்த முற்போக்கான ஒரு எண்ணத்தை கட்டாயமாக தவிர்த்து விட வேண்டும். ஏனென்று சொன்னால் நீங்கள் சில விடங்களில் செல்லக்கூடிய புதிய இடத்திலே இருக்கக்கூடிய குளமாக இருக்கலாம், ஆறாக இருக்கலாம், சுனையாக இருக்கலாம், எதாக இருந்தா கூட சிலவேளை அது ஆழமானதாக இருக்கலாம். நீங்கள் பழக்கப்பட்ட இடத்தில் அதிக அளவு நீச்சல் தெரிந்தவராக இருந்தாலும் சிலவேளை அந்த புது இடங்களிலே உங்களுக்கு கடினமான தன்மையை காணக்கூடியதாக இருக்கும். சிலவேளை அந்த ஆறிலே அல்லது அந்த குளத்துக்கு கீழே சதுப்பு நிலங்கள் இருக்கலாம். அந்த சதுப்பு நிலங்களுக்குள்ளே பல்வேறு கொடிகள் இருக்கலாம். சிலவேளை உங்களினுடைய ஊரிலே இருக்கக்கூடிய ஆறுகளில் அவ்வாறான நிலைமை இல்லாமல் இருந்திருக்கலாம். எனவே அங்கு நீங்கள் லாபகமாக நீந்தக்கூடிய சூழல் இருந்திருக்கும். இந்த புது இடங்களிலே இவ்வாறான விடயங்கள் இருக்கும் பட்சத்தில் சிலவேளை நீங்கள் இந்த சதுப்பு நிலங்களுக்குள்ளே சிக்குண்டு போனால் அல்லது இந்த கொடிகளுக்குள்ளே உங்களினுடைய கால்களோ அல்லது உங்களினுடைய உடையோ சிக்குண்டு போனால் மீண்டு வருவது என்பது கடினமானதாக இருக்கலாம். எனவே ஒரு புதிய இடத்திற்கு சென்று நீராட போகிறீர்கள் என்று சொன்னால் முதலிலே உங்களினுடைய எண்ணத்திலே தோன்ற வேண்டிய விடயம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது பாதுகாப்பான இடமா அல்லது அதனுடைய ஆழம் தொடர்பானது மற்றது அதனுடைய நீரோட்டம் தொடர்பான அறிவு இருந்தால் மட்டும் அந்த இடத்திலே நீந்துவதற்கு நீங்கள் கட்டாயமாக உங்களினுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்லலாம். அடுத்து நீங்கள் ஒரு சுற்றுலாவிற்கு செல்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நீச்சல் தெரியாது என நீங்கள் ஒதுங்கி இருக்கிற பட்சத்திலே உங்களோடு சென்றிருக்கக்கூடிய நண்பர் குழாமத்தினர் கட்டாயமாக ஒரு அழுத்தத்தை உங்கள் மீது பிரயோகிக்கலாம். கட்டாயமாக நீங்களும் நீந்த வேண்டும் என்று அவ்வாறான சந்தர்ப்பத்தில் நண்பர்களின் அழுத்தத்தை தவிர்த்து விட்டு உங்களினுடைய பாதுகாப்பினை கட்டாயமாக முன்னுரிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் உங்களினுடைய பாதுகாப்பினை முன்னுரிமைப்படுத்தினால் தான் நீங்கள் அந்த நீரிலே பாதுகாப்பான முறையில் நீந்தக்கூடியவர்களாக இருப்பீர்கள். என்னன்னு சொன்னால் சிலவேளை உங்களுக்கு நீச்சல் தெரியாத பட்சத்தில் இருக்கும் பொழுது அது உங்களினுடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துவதோடு சிலவேளை நீங்கள் அவ்வாறு தாண்டு கொண்டிருக்கும் போது அல்லது அதற்காறு ஒரு ஆபத்திலே மாட்டி விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களோடு வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் குழாம் கூட காப்பாற்ற வரும்போது பல்வேறு தவறான இன்னல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே கட்டாயமாக நேய சொந்தங்களுக்கு நாங்கள் விடுக்கக்கூடிய அறிவுறுத்தல் அல்லது விழிப்புணர்வு விடயம் என்னவாக இருக்க போகிறது என்று சொன்னால் கட்டாயமாக நீங்கள் ஒரு இடத்திலே சென்று நீந்த போகிறீர்கள் என்று சொன்னால் ஒரு குளத்திலேயோ ஆற்றிலேயோ எங்கேயோ அந்த இடத்திலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வினைகிறீர்கள் என்று சொன்னால் அந்த ஒரு நிமிட சந்தோஷத்திற்காக உங்கள் வாழ்க்கையினை பணயம் வைக்காமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு கட்டாயமாக செயற்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த மிதக்கக்கூடிய பொருட்களோடு நீந்துவது
முறையானதாக இருக்கும். அதாவது இந்த முற்பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு தேவையான அங்கிகளை அணிந்து கொண்டு நீந்துவது, அல்லது யாராவது ஒருவர் திடீரென ஆற்றிலேயோ அல்லது குளத்திலேயோ மூழ்கி விட்டார் என்று சொன்னால் உடனடியாக நீங்களும் அந்த இடத்திலே குதிப்பதை விடுத்துவிட்டு முடிந்தவரை யோசித்து செயற்படுவதற்கு முனைய வேண்டும். நீண்ட தடியோ அல்லது நீண்ட கயிறோ அல்லது பாதுகாப்பு அங்கிகளை பயன்படுத்தி அவரை எவ்வாறு பாதுகாப்பது என்பதை தொடர்பாக கட்டாயமாக சிந்திக்க வேண்டும். அல்லது ஒரு நீரிலே மூழ்கி இருந்து வெளியிலே வரக்கூடியவர்களுக்கு வழங்கக்கூடிய முதலுதவிகள் தொடர்பாகவும் கட்டாயமாக அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய விடயங்கள் பல்வேறுபட்டதாக இருக்கிறது. இவ்வாறான விடயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டால் மட்டுமே உங்களுடைய நண்பர்கள் குழாமோடு அல்லது உங்களினுடைய குடும்பத்தோடு ஒரு நீர்நிலையிலே நீந்துவதற்கான சுற்றுலா முயற்சியினை மேற்கொள்ளுமாறு நேய சொந்தங்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுத்துக் கொள்கிறோம். அடுத்து நீங்கள் செல்லக்கூடிய ஒரு பொது இடத்திலே அல்லது ஒரு புது இடத்திற்கு நீங்கள் செல்கிறீர்கள் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அபாய எச்சரிக்கைகள் தொடர்பான அறிவுறுத்தல் பலகைகள் இருக்குமாக இருந்தால் கட்டாயமாக அது தொடர்பாகவும் சிந்தனை உடையவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு என்ன போச்சுது, அது அறிவுறுத்தல் பலகையில அப்படி குறிப்பிட்டிருந்தாலும் ஒரு துடுக்கோடு இந்த இளமை துடுக்குகளோடு செய்யக்கூடிய விடயங்கள் எங்களுக்கு உயிர் ஆபத்தினை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே அறிவுறுத்தல் பலகைகளில் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் கட்டாயமாக இந்த இளைஞர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு உங்களினுடைய இந்த செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த அதிகரித்த விபத்துகள் மரணங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் வீதி விபத்துகளில் ஒரு பக்கம் உயிர்களை இழந்து கொண்டிருக்கிறோம், அது ஒரு பக்கம் இருக்கு. இன்றைக்கு இந்த ஒரு அதிகரித்திருக்கக்கூடிய நீரிலே மூழ்கி சாவு என்பது அதிகரித்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நேய சொந்தங்களும் சரி பொதுமக்களும் சரி கட்டாயமாக இது தொடர்பாக விழிப்புணர்வாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாங்களும் கூறக்கூடியதாக இருக்கும். இல்லையா ஹரி? நிச்சயமா. அப்ப இந்த நீர்நிலை விபத்துகள் இருந்து எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போல இந்த இடங்களிலே குறிப்பாக கூறியது போல இந்த நாங்கள் சும்மா இருந்தாலும் கூட இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. வெளியிடங்களுக்கு செல்லும் போது குறிப்பாக எங்களுடைய கெப்பாசிட்டி அல்லது எங்களுடைய கொள்ளளவு எங்களால் எது முடியும் என்று எங்களுக்கு தான் தெரியும். எங்களால் நடக்கவே முடியாது என்று இருக்கும் பொழுது ஓடுவதற்கு எங்களால் அந்த இடத்தில் உடனடியாக முயற்சிக்க முடியாது. அதுபோல நண்பர்கள் செய்கிறார்கள், அவர்கள் செய்கிறார்கள், இவர்கள் செய்கிறார்கள் என்று அவர்கள் நக்கடிக்கிறார்கள் என்பதற்காக இந்த நீர்நிலைகளை இறங்காமல் முடியாது என்றால் முடியாது என்று கூறிவிடுங்கள். இந்த நோ சொல்வதற்கு எப்போதுமே ரெடியாக இருங்கள் என்று கூறுவார்கள். எங்களால் முடியாது, செய்ய முடியாது என்றால் இல்லை, அது யாராக இருந்தாலும் எனக்கு இந்த நேரம் டைம் இல்லை, என்னால் முடியாது என்றால் இல்லை என்று கூறுவதற்கு தயாராக இருங்கள் என்பதுதான் உலக அளவிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அடிப்படை கொள்கையாக இருக்கிறது. அதுபோல நண்பர்கள் நக்கல் அடிக்கிறார்கள், அவனால் நீந்த முடியாது சொல்கிறார்கள் என்பதற்காக எல்லாம் நீர்நிலைகளில் இறங்கி வீர சாகசங்கள் புரிய முயற்சிக்காதீர்கள் என்பதுதான் நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக பல இந்த நீச்சலிலே தேர்ச்சி பெற்றவர்களே இந்த அவர்களால் அறிந்து கொள்ள முடியாத நீர்நிலைகளுக்குள் சென்று பலர் உயிரை விட்ட கதைகளை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. இது உலகளாவிய பிரச்சனைகளாக இருக்கிறது. எனவே இது தொடர்பாக அனைவரும் விழிப்பாக இருந்து கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த வெயில் காலங்களிலே சும்மாவே நாங்கள் வெள்ளிக்கிழமை லெக்சர்ஸ் முடிஞ்சதுன்னா இந்த சனி ஞாயிறு பக்க காலத்தில் எங்கேயாவது பக்கத்தில் இடத்துக்கு ஒரு ட்ரிப் கொண்டு போயிட்டு வருவோம் என்று வலிக்கிடுவோம். அப்படி வலிக்கிடக்கூடிய இடங்கள் அதிலும் குறிப்பாக இந்த மலைநாட்டு பல்கலைக்கழகங்களை படிக்கக்கூடியவர்கள் தென்மேல் மாகாணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எனவே கொஞ்சம் கவனமாக இருந்துங்கள். நண்பர்களோடு இந்த சுற்றுலா செல்லும் போது நண்பர்கள் எங்களை கட்டாயப்படுத்தக்கூடும். எனவே எங்களுடைய உயிர் எங்களுடைய எதிர்காலம் நாங்கள் தான் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எங்களை நம்பி ஊரிலே ஒரு பெரிய குடும்பமே இருக்கிறது என்பதை உணர்ந்து சேர்க்கணும். அதே போல பெற்றோர்களும் இந்த நாட்களிலே பிள்ளைகளுக்கு இந்த விடயங்களை அறிவுறுத்தி கொண்டிருங்கள். நண்பர்களோடு சேர்ந்து தேவையற்ற விதத்தில் இந்த நீர்நிலைகளுக்குள் இறங்குவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்பதையும் கூறிக்கொள்ளக்கூடியது. தெரியாத நீர்நிலைகள் என்றால் ஆழம் அறியாமல் காலை விடாது என்பது போல அவற்றை ஆராயாமல் இந்த விடயத்திலுமே இறங்கிக் கொள்ளாதீர்கள். அதை விட அடுத்து உருவாகக்கூடிய தலைமுறைக்கு இந்த நீச்சல் பயிற்சியை கட்டாயமாக்கி கொடுங்கள். முடிந்தளவும் பணம் கட்டியோ அல்லது உங்களுடைய பிரதேசங்கள் இருக்கக்கூடிய கழகங்களூடாகவும் இந்த சிறுவர்களுக்கு சிறு வயதிலிருந்து நீச்சல் பயிற்சியை கொடுங்கள். இது பல்வேறு இடங்களிலும் அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். விஞ்ஞான ரீதியாக இந்த உடலியல் ரீதியாக நீச்சல் பயிற்சி என்பது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமான உடற்பயிற்சியாக அமைகிறதும் அனைத்து பாகங்களையும் சுறுசுறுப்பாக வைத்திருப்பதற்கும் இரத்த ஓட்டத்தை சீராக வைத்துக் கொள்வதற்கும் இந்த நீச்சல் பயிற்சி அடிப்படை பயிற்சியாக இருக்கு. அதே போல எங்களுடைய இந்த உடலுடைய பலத்தை அறிவதற்கும் இந்த நீச்சல் பயிற்சி நீருக்கடியில மூச்சு பிடிச்சு நிற்கிறதெல்லாம் உங்களுடைய இதயத்தினுடைய பலம் எப்படி இருக்கிறது என்று அல்லது எங்களுடைய சுவாச தொகுதியினுடைய பலம் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அடிப்படை விடயமாக இருக்கிறது. எங்களுடைய உடலை கட்டமைக்கக்கூடிய அல்லது உடலை சீராக ஆரோக்கியமாக பேணக்கூடிய ஒரு பயிற்சி முறையாக கூட அல்லது உடற்பயிற்சி முறையாக கூட இந்த நீச்சல் பயிற்சி இருக்கிறது. நீச்சல் பயிற்சியில் ஈடுபடும் போது அல்லது நாங்கள் நீந்தும் போது உடல் இருக்கக்கூடிய அத்தனை அவயங்களும் ஒன்றாக சேர்ந்து இயங்குகிறது. அனைத்து அவயங்களுக்கும் பயிற்சி கிடைக்கிறது. ஒரு பக்கம் நீச்சல் எங்களுக்கான தற்காப்பு கலையாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைத்து உடல் பயிற்சியாகவும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. அதே போல இந்த நீரிலே ஏற்படக்கூடிய இழப்புகளை தடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. எனவே இந்த வெயில் காலங்களில் எல்லோருமே நீர்நிலைகளை நாடி போவோம், கொஞ்சம் கடலுக்கு குளிச்சுட்டு வரலாம், கொஞ்சம் வெக்க தனியும் கொஞ்சம் ஈரழி பயிர்ப்போம் என்று யோசிப்போம். அதில் தவறில்லை. ஆனால் நிலைமையை ஆராய்ந்து யோசியுங்கள். இனியொரு
நீர்நிலைகள் சார்ந்த இழப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு நாங்கள் அனைவரும் ஆவண செய்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாங்களும் கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடம் விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் திவ்யா விஜயபாஸ்கரன். நன்றி.